பல உயிர்களை, அதாவது உலகத்திலே இருக்கின்ற எல்லா உயிர்களையும் சிருஷ்டிப்பவர் பிரம்மதேவன். இந்த பிரம்மாவினுடைய சிருஷ்டி எப்படிப்பட்டது என்பதை வேதம் சொல்கின்றது. அவருடைய சிருஷ்டியினுடைய பெருமைகளை எல்லாம் வேதமானது நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. ஒரு சமயம் பிரம்மா பசுக்களை சிருஷ்டி செய்தார். பசுக்கள் எல்லாம் புல்லை மேய்வதற்காக பிரம்மலோகத்தை விட்டு வெளியே போனதாம். போன பசுக்கள் திரும்பி வரவே இல்லை. பல நாட்கள் ஆனது. அவைகள் திரும்பி வரவே இல்லை. பிரம்மனுக்கு கவலையாகிவிட்டது. பசுக்களை மீண்டும் அடைய வேண்டுமே, திரும்ப இந்த பசுக்களை பெற வேண்டுமே, என்ன செய்வது என பிரம்மா குழம்பி போனாராம். பல யஜ்யங்கள் செய்தார். இந்த பசுக்கள் திரும்பி வர வேண்டும் என்று பல யஜ்யங்கள் செய்தார். ஒரு யஜ்யத்தின் மூலமே பசுக்களை ஆகர்ஷிக்க வேண்டும் என்று பார்த்தார். ஆனால் பல யஜ்யங்கள் செய்தும் வரவழைக்க முயன்றும் அந்த பசுக்கள் திரும்ப வரவே இல்லை. பிரம்மாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. எப்படி மீட்பது இந்த பசுக்களை என்று அவர் யோசிக்க ஆரம்பித்தார். பிரம்மா யோசிக்கின்றார். அப்படி என்றால் அவர் எப்படிப்பட்ட ஒரு கவலையிலே ஆழ்ந்திருப்பார் பாருங்கள். அவரால் ஆன மட்டும் செய்து பார்த்து விட்டார். ஆனால் பசுக்கள் திரும்பி வரவில்லை. யோசித்துக் கொண்டே இருந்தவர் கடைசியாக இதற்கு எப்படியேனும் ஒரு முடிவு தேட வேண்டுமே என யோசித்தார். தன்னால் இதற்கு தீர்வு காண முடியவில்லை என்பதை அவரே உணர்ந்து கொண்டு அக்னி பகவானிடம் பிரார்த்தித்தார். அக்னி இடத்திலே, ஹே அக்னே, நீதான் அருள வேண்டும். யார்? பிரம்மா கேட்கின்றார் அக்னி இடத்திலே, நீதான் அருள வேண்டும், பசுக்களை மீட்டு தர வேண்டும் என்று அக்னி பகவானிடம் பிரார்த்திக்கின்றார் பிரம்மா. இந்த பிரார்த்தனையை அக்னி தேவனிடம் வைத்தவுடன் அக்னி என்ன செய்தார் என்றால், உயர்ந்ததான ஸ்தோத்திரம் திரு விருஸ்தோத்தமம் என்று பெயர். அதாவது திரு விருஸ்தோத்தமம். இந்த ஸ்தோத்திரத்தினாலே யஜ்யம் செய்தால் பசுக்களை மீட்டு விடலாம்.